வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தர்ஷனா ஆறுமுகம், சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு எதிராக நிந்தவூரில் ஆர்ப்பாட்டம். மனித உரிமை தொடர்பிலான சர்வதேச விசாரணைக்கு இலங்கையே சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. மனித உரிமையை பாதுகாக்குமாறு சீனா இலங்கையிடம் வேண்டுகோள். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சம்பளத்தை 10,000 ரூபாவால் அதிகரிக்குமாறு சிலர் கோரிக்கை. ரஷ்ய விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 உயர்வு. பொதுநலவாய மாநாட்டின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு இலங்கைக்கு வருகை தந்திருந்த பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனின் செயற்பாடுகள் தொடர்பாக அரசியல் பிரதிநிதிகள் சிலர் கருத்து தெரிவித்திருந்தனர். பொதுநலவாய அமைப்பின் கூட்டத்திற்காகவே அவர் இலங்கை வந்திருந்தார். பொதுநலவாய அமைப்பின் கொள்கைகளுக்கு அல்லது மூல தத்துவங்களின் பிரகாரம் ஒரு நாட்டின் உள்ளக விவகாரங்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கோ உரிமைகள் கிடையாது. ஆகவே அவர் இலங்கையில் வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் செயற்பட்ட விதத்தில் இலங்கையின் இறையாண்மை மற்றும் சுயாதீன தன்மை, அதேபோன்று பொதுநலவாய அமைப்பின் கொள்கைகளில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் குறித்து பொருட்படுத்தாத தன்மையை காணப்படுகின்றது. කිසිදු තැකීමක් ඔහු නොකරන බවයි. අපි පළමුව ලංකාවට එල්ල කරන යුදාපරාධ චෝදනාව இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற போர்க்குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம். அயர்லாந்து, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் பாரிய போர்க்குற்றச்சாட்டை மேற்கொண்டவர்கள் இலங்கையின் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை செய்வதற்கு காணப்படக்கூடிய தார்மீக உரிமைகளை கேள்வி எழுப்புகின்றார்கள். இதனூடாக நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள், ஆகவே எம்மை விசாரிக்க முன்வர வேண்டாம் என்று அர்த்தமில்லை. அதனை நாம் நிராகரிக்கின்றோம். பிரித்தானியா இலங்கைக்கு வந்தமையானது அவர்களால் வர முடியாமல் இருக்க முடியாது என்பதால் ஆகும். ஏனெனில் இளவரசர் சார்ல்ஸ் வரும்போது அவர்கள் வர வேண்டும். டேவிட் கேமரன் இங்கு வந்ததிலிருந்து மாநாடு ஆரம்பித்த நிமிடம் முதல் எறும்பை போன்று அங்குமிங்கும் ஓடி வடக்குக்கும் ஓடி அங்கு சில குழுக்களையும் சந்தித்தார். நமது நாடு முன்னோக்கி செல்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்நாட்டிலும் சிலர் உள்ளனர், அதே போன்று வெளிநாடுகளிலும் உள்ளனர். இவர்களுக்கு நாட்டின் அபிமானம் குறித்து கற்பிக்க வேண்டும், எமது நாட்டின் பெருமை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். எமது நாட்டில் மாத்திரமல்லாது ஏனைய பல நாடுகளிலும் உள்ள வளங்களை சூறையாடி சென்று அதிகார வர்க்கமாக இருந்து கொண்டு தற்போது எங்களை முறையாக செயற்படுமாறு கூறுகின்றனர். நண்டுகள் எம்மை நேராக செல்லுமாறு கூறுகின்றனர். இன்று வெளியான பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு ஊடாக சர்வதேச விசாரணைக்கு இலங்கை சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. இந்த மாநாட்டை பார்க்கும் போது பல விடயங்கள் நினைவிற்கு வருகின்றன. இந்த மாநாட்டில் 98 விடயங்களுக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. எனக்கு இது ஒரு நாடகத்தை பார்த்தது போன்று தெரிகின்றது. இந்த விடயங்களின் ஊடாக நாம் சர்வதேச பொறிமுறையுடன் இணைந்துள்ளோம். அதில் முதலாவதாக மனித உரிமைகள் தொடர்பிலான நீதிமன்றத்திற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது. எனவே இது ஒரு அபாயகரமான நிலைமையாகும். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி கூறியது. அவ்வாறு இல்லாவிடின் எமது உள்ளக விசாரணை மூலம் இதனை நிறைவு செய்யுமாறும் சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் கூறினோம். எனினும் ஜனாதிபதி என்ன செய்துள்ளார்? மனித உரிமை தொடர்பிலான சர்வதேச விசாரணைக்கான பின்புலத்தை ஏற்படுத்தும் உடன்படிக்கையில் தெரியாத்தனமாக கையொப்பமிட்டுள்ளார்.
அம்பாறை மாவட்டம் நிந்தவூரில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஹர்த்தால் காரணமாக அங்கு சில பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. நிந்தவூரில் நேற்று இரவு ஏற்பட்ட மோதலொன்றை அடுத்து இன்று அந்த பகுதி மக்கள் கடைகளை அடைத்து ஹர்த்தாலில் ஈடுபட்டுள்ளனர். நிந்தவூர் பிரதேச மக்கள் மேற்கொண்ட ஹர்த்தால் நடவடிக்கையின் போது கல்முனை அக்கரைப்பற்று வீதி மற்றும் அக்கரைப்பற்று நிந்தவூரிலிருந்து சமாந்துரைக்கான வீதி என்பன மூடப்பட்டமையினால் இந்த வீதியுடனான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. நிந்தவூரில் கடைகள் மூடப்பட்டதோடு நிந்தவூர் பிரதான வீதியை மறித்து டயர்களை எரித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் நேற்று இரவு இடம்பெற்ற மோதலை அடிப்படையாக வைத்தே இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 வாரங்களாக நிந்தவூர் பிரதேசத்தில் இரவு வேளைகளில் வீடுகளுக்கு கற்கள் வீசப்பட்டு வருவதாகவும் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு சந்தேகத்தின் பேரில் சிலரை பிரதேச மக்கள் சுற்றி வளைத்ததோடு பொதுமக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 8:50 கல்லறி நடந்துச்சு. அப்போ நான் கல்லறி உழுவுதண்டு போட்டு சின்ன வைப்பு சாப்பிட்டு போட்டு தூங்கும் டைம்ல 8:50 கறி வடிச்சு. அப்போ அந்த டைமில் பைசா காசிமா இருக்காமல் ஒரு தோட்டம் பண்ணிக்காங்க. தோட்டத்தில் வெட்டி பார்க்கும்போது 2 பேர் உடுப்பு சேஞ்ச் பண்ணி பண்ணிக்காங்க. 2 சேஞ்ச் பண்ணி பண்ணிக்காங்க. மற்றவன் இங்கே பாயிறான். உள்ளுக்கு பாயினா ஓடி அந்த கதவை பூட்டிட்டு ஆக்களை கோல் பண்ண டைமில் மரம் ஆக்களை வந்து பார்த்தோம்னா ஆக்களை காணலை. அந்த ரீதியில் காணலை. மரம் திரும்ப வந்து பார்த்தோம், சத்தம் கேட்குது. திரும்ப ஓடி வந்து பார்த்தோம் ஆக்களிக்கு. அப்போ இரவு வந்துக்கிட்டு 2 கல்லறைகள் வந்து பிடிச்சி பொதுமக்கள் அதை மடக்கி பிடிக்கப்பட்டவர்கள் இந்த எஸ்டிஎஃப் வந்துக்கிட்டு அவங்கள வந்துட்டு காப்பாற்றி கூட்டி எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பொதுமக்கள் எல்லாம் கூடியும் கிட்டத்தட்ட மிச்ச நேரம் கூடி ஷூட் பண்ணினாங்க. பொதுமக்களை ஷூட் பண்ணினாங்க. ஷூட் பண்ணி அவங்கள இந்த பிடிச்ச ஆக்கள் அவங்க வந்துட்டு காப்பாற்றி இந்த எஸ்டிஎஃப் கூட்டி எடுத்து போயிட்டாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த நிந்தவூர் பிரதேச சபை தலைவர் MAM தாஹிர் உட்பட சிலர் இந்த மோதலின் போது தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சிங்கள மொழியிலே கலந்துரையாடிய அவதானித்த பொதுமக்கள் அனைவரும் இது ஒரு மாற்று ஆக்களாக இருக்கின்றதால உடனடியாக நாங்கள் போலீஸுக்கும் அறிவித்து அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம். ஆனால் அவர்கள் சிவில் உடையில் இருந்தார்கள். நாங்கள் அடையாளப்படுத்தி விடயங்களை கூறுகின்ற போது அதன் பிற்பாடு தான் இவர்கள் தங்களுக்குரிய ஆடைகளை அணிந்ததோடு ஆயுதங்களையும் அவர்கள் வாகனத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். எடுத்து அவர்கள் அவ்விடத்திலிருந்து தப்பி செல்வதற்கு முயற்சித்த போதுதான் பொதுமக்கள் அணிதிரண்டு இவர்களை தடுத்து நிறுத்தி போலீசாரிடம் இவர்களை கையளிப்பதற்கு போலீஸ் பொறுப்பாதிகாரிகள் நாங்கள் அழைத்திருந்தோம். இவர்கள் தங்கள் அந்த இடத்திலிருந்து எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியின் போது மக்கள் ஆரவாரம் செய்து போது இவர்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். சம்பவ இடத்திற்கு நிந்தவூரின் பிரதேச முக்கியஸ்தர்களும் சென்றுள்ளனர். கரையோரங்களில் நடமாடுவதாக கிடைத்ததில் அந்த இடத்துக்கு நாங்கள் பள்ளிவாசல் சார்பாக நாங்கள் சென்ற பொழுது அவர்களை நெருங்க முடியாதவர்கள் அவர்கள் ஆயுதங்களோடு இருப்பதாக அவற்றை 2 மக்கள் கூறினார்கள். அவர்களோடு பேசுவதற்கு முயற்சித்த போது அவர்கள் துப்பாக்கியை லோட் பண்ணி சுடுகின்ற நிலைமையில தான் அவர்களோட பேசினார்கள். நான் இன்னாரும் உங்களோட பேச வந்திருக்கிறேன் என்று கேட்டவுடன் நாங்கள் STF என்று சொன்னார்கள். ஆகவே அவங்க யூனிஃபார்ம் ஒன்றும் இல்லை. யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி செருப்பு தான் போட்டிருந்தாங்க. காலில் பாட்டை போட்டுருந்தாங்க. ஆகவே நான் கேட்ட உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஐடி கார்டை காட்டுங்கன்னு சொன்னதுக்கு ஐடி கார்டு காட்ட முடியாது, நாங்கள் ஸ்பெஷல் டியூட்டியாக வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னோம் பள்ளியிலே சொல்லியிருக்கணும் அல்லது நீங்கள் போலீஸாரிடம் அனுமதி கட்டி தான் நீங்கள் வந்திருக்கணும் நீங்கள் சொன்னதுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை போகிறதுக்கு அனுமதிங்க, நாங்கள் போக வேண்டும் என்று சொன்ன பிற்பாடு தான் நாங்கள் அவளை சொன்னோம் நீங்கள் போலீஸார் ஒத்துழைப்போடு தான் நீங்கள் போக வேண்டும், கொஞ்சம் நீங்கள் உங்களை பற்றி நாங்கள் தகவல் எடுக்கணும்னு சொன்னது பிறகு மக்கள் கூட இருக்கிறோம் அவங்க மேலுக்கு ஓப்பன் ஃபேர் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி ஓப்பன் ஃபேர் பண்ணினாங்க. கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் இடம்பெறும் கொள்ளை சம்பவங்கள் குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இந்த பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த குழுவில் சிவில் அதிகாரிகள் இருவரும் இருந்துள்ளதோடு இந்த பகுதியில் இடம்பெறும் கொள்ளை சம்பவங்களில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு தொடர்பு இருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவித்ததை அடுத்து இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மோதல் நிலையை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இந்த மோதலில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உத்தியோகத்தர் ஒருவரும் போலீஸ் அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குற்றவாளிகளை இனம் காணும் பட்சத்தில் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த விசாரணைகளின் போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஒழுக்கமற்ற முறையில் செயற்பட்டிருப்பது தெரிய வந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயத்தில் அமைதியான முறையில் செயற்படுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று 68வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இதனை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. டி.ஏ. ராஜபக்ஷ தம்பதியரின் 3வது மகனாக 1945ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ பிறந்தார். காலி ரிச்மண்ட் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அவர் கொழும்பு நாலந்தா மற்றும் தர்ஸ்டன் கல்லூரிகளிலும் தமது கல்வி பயணத்தை முன்னெடுத்தார். தென்னிலங்கையின் புகழ்மிகு அரசியல்வாதியான தமது தந்தையின் மறைவை அடுத்து மக்கள் சேவைக்காக தம்மை அர்ப்பணித்த இளம் மஹிந்த ராஜபக்ஷ செயற்பாட்டு அரசியலுக்குள் பிரவேசித்தார். 1968ஆம் ஆண்டு பெலியத்த தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராக தெரிவான அவர் 1970ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி மக்கள் ஆணையால் முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அண்மை கால பகுதியில் மிகவும் குறைந்த வயதில் பாராளுமன்ற பிரவேசம் பெற்ற உறுப்பினர் என்ற பெருமையையும் அவரையே சாரும். இதனிடையே சட்டக்கல்லூரியில் சேர்ந்த மஹிந்த ராஜபக்ஷ 1976ஆம் ஆண்டு சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 1983ஆம் ஆண்டு ஷிரந்தி விக்ரமசிங்கவை கரம் பிடித்த அவர் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னேற்றத்திற்காக நித்தமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ 1994ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வெற்றியீட்டிய சுதந்திர கட்சி தலைமையிலான பொதுசன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் தொழில் அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் கடற்றொழில் அமைச்சராகவும் செயற்பட்ட அவர் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவராக தெரிவானார். 2004ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சியை கைப்பற்ற அந்த அரசாங்கத்தின் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அந்த வருடத்தில் தமது பிறந்த நாளை கொண்டாடினார். மூன்று தசாப்த யுத்தத்திற்கு முடிவு கட்டிய ஜனாதிபதி 2009ஆம் ஆண்டில் நாட்டில் அமைதி ஏற்பட வழிவகுத்தார். பிராந்திய நாடுகளுக்கு முன்மாதிரியாக செயற்பட்ட அபிவிருத்திக்கான போராட்டத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை ஆசியாவின் அதிசயமாக மாற்றும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். மக்கள் தம்மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கையால் 2010ஆம் ஆண்டு மீண்டும் இலங்கையின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவானார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. சிரேஷ்ட தலைவர்கள் யார் என்பதை அவர்களின் வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சிறந்த தலைவர்கள் தனது நாட்டு மக்கள் தொடர்பில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மக்களை சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk.